இல்லை 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி வந்து 2 கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஜீரக பவுடர் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மசாலா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பீஃப் ஆட் பண்ணிடலாம். நான் 1 கிலோ பீஃப் எடுத்திருந்தேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த மசாலாலாம் பண்ணுற மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலே இந்த மட்டன் வந்து நல்லா பரட்டியாச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம கிரேவி வைக்கிறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 3 விசில் வரட்டும். அது வரையும் கொஞ்சம் நல்லா மட்டன் வேகட்டும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாலாம் கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு மட்டன் வெந்திருக்கு. அடி பிடிக்காமல் கரெக்டான பதத்துக்கு இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டான பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம சேனலில் பீஃப் கிரேவி போட்டிருக்கோம். இந்த கிரேவி வந்து குக்கரில் ரொம்ப சீக்கிரமாக 5 மினிட்ஸில் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஜுல்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.